வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி ஒரு கிரகம் ஒரு மாதிரியான இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது, பயிற்சி பெறும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கடகராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கடகராசிக்கு குரு 12ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும். அதே மாதிரி சனி 9ஆம் இடத்திலும், ராகு 8ஆம் இடத்திலும், கேது 2ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள். எந்த வித மாற்றங்களும் மே மாதம் இருக்க போகிறதில்லை. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஆகிற குரு பயிற்சி தான் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக வந்து ராசிக்குள்ளேயே வரார். அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் இந்த மே மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் வரக்கூடிய ராசிக்குள்ளே வரக்கூடிய பயிற்சிக்கு வேணுங்கிற சில ஃபவுண்டேஷன் விஷயங்களை செய்வாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்த ஒரு கட்ட நடவடிக்கை நல்ல முன்னேற்றம் அது மாதிரி சில விஷயத்துக்கு வேணுங்கிற அடிப்படையான சில விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் முதல் 2 வாரம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் வந்து செவ்வாய்கிற ராஜயோகாதிபதி சனியோடு சேர்ந்துருக்கிறது கொஞ்சம் தவறு. ஆனால் 3rd and 4th வீக் செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் பாருங்கள், செவ்வாய்ங்கிற ஒரு 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறார். அதாவது நல்லா 10ஆம் இடத்துக்கு வந்து வரும்பொழுது அருமையான விஷயம். அவரோட வீட்டுக்கு அவரே வரார். ஸோ ராசிக்கு 10ஆம் இடத்துல வருவது வந்து ராஜயோகாதிபதி வருவது தொழிலில் முன்னேற்றம், நல்லாவே வந்து வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு நம்ம ட்ரை பண்ணோமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி 11லே இருக்கிறார். மாதத்தின் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்குள்ள வந்து குருவோட சேர்றார். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, பண வரவுகள் நிறையா வரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு பிரயாணங்கள், குடுக்கல் வாங்கல நல்ல விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பல நற்செய்திகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 உண்டு, மே மாதம் உண்டு. அதே மாதிரி சூரியனும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. ஸோ மே மாதம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாங்க சாமி, ஒரே வார்த்தையில் சொல்லுங்கன்னா முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் மேன்மை, வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல சேஞ்சு, ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் மாறுறது, மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஃபோக்கஸு, நல்ல ஒரு ரிசல்ட்ஸு. அதே சமயத்தில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸு, ரெகக்னிஷனு, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ட், நல்ல ஒரு ப்ராஜெக்ட். அது மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராகு 8லேருந்து கேது 2லேருந்து ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருந்து, குறிப்பாக ஃபஸ்ட் ஆஃபுமே பார்த்திங்கன்னா ராஜயோகாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து அப்பா விஷயங்கள், பூர்வீக விஷயத்தில் சில பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்தது. மே செகண்ட் வீக்கிலிருந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களை கொடுத்து அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு ஒரு அற்புதமான ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே 2026 வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லா டைம்லேயும் பார்த்திங்கன்னா குரு 12லேருந்து விரயங்களை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது நல்ல விரயமாக, சுப விரயமாக அல்லது அசுப விரயமானு பார்க்கும் பொழுது இது மாதிரி கிரக அமைப்பு வரும் பொழுது நல்ல ஒரு விஷயத்துக்காக டக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு வருது. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். குறிப்பாக வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் நீங்கள் நல்ல அமைப்பு பண்ணிக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் வந்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை கொடுத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, ஆயில்ய நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, அதே சமயத்தில் அந்த லக்னம் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு எந்த மாதிரி யோகமான தசைகள் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது யோகமான திசையா, சுமாரான திசையா, இந்த கோச்சார் அமைப்பாகிய சனிப்பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் நம்ம இப்போ போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது கடகராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு வந்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய 6 மாதம், 8 மாதம், 10 மாதம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்புகிறது, எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், வேலை வாய்ப்பா, தொழிலா, சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது தான் பெஸ்ட்டு, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறது தான் நேச்சுரலாக நல்லா வரும். ஸோ எது மாதிரி அமைப்புகள் அவங்க இருக்காங்க, எந்த பாவம் வந்து வலுத்திருக்கு,
எந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது, திருமணம் வந்து காதல் திருமணமா அல்லது அரேஞ்ச் மேரேஜா, எது மாதிரி டைமில் நடக்கும், லேட் மேரேஜில் மாதிரி நடக்கிற மாதிரி அமைப்பு இருக்கா, அல்லது வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே நடக்குமா. சில பேர்த்துக்குலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு அமைப்புகள் நிறையா இருக்குது, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உள்நாட்டிலே ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து எது மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நீங்கள் எது மாதிரி அமைப்பை கொடுக்குதுங்கிறத பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அற்புதமான ஒரு முடிவுகள். தேவையற்ற நீங்கள் வந்து நமக்கு மனசில் என்ன தோணுதோ அதை செய்யாமல் நமக்கு எந்த விஷயங்கள் காத்து இருக்கிறது, நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல் இப்படி பண்ணால் பரிகாரம் பண்ணால் சரியாருங்கிற மாதிரி மூட நம்பிக்கைலாம் போகாமல் என்ன காட்டுதுங்கிறத மட்டும் நம்ம சயின்டிஃபிக்காக தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி துறைகளில் போய் அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பை செய்து அந்த காலகட்டம் வருவது வரைக்கும் பொறுமையாக இருந்து செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக பணவரவில் வந்து எந்த விதத்திலையும் குறைவு இல்லாமல், அதே சமயத்தில் வந்த பணத்தை நான் இப்படி விட்டுட்டேங்க சார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த நேரத்தில் எது வரும்பொழுது எது மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதை நம்ம தெரிந்து கொண்டு, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் ஒருமே நடக்காத மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன போட்டாலும் பார்த்திங்கன்னா பண விரயங்கள் தான் ஆகுமே ஒழிய பணம் வரவு வராது. ஸோ அந்த நேரத்துலலாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப வேகமாக போனீங்கன்னா நல்லா நடக்கும். எந்த நேரங்கள் வந்து நமக்கு அருமையான நேரங்கள்ங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் சிச்சுவேஷனை அமைத்து கொண்டு நம்ம முயற்சிகளை வந்து பிளான் பண்ணோம்னா தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, எது மாதிரி விஷயத்தை நம்ம நோக்கிறோம், எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும், எந்த மாதிரி ப்ரொஃபஷன் நமக்கு வேணும், எது மாதிரி ஃபினான்ஷியல் கோல் நமக்கு இருக்குங்கிறதெல்லாம் தெரிந்து அதே சமயத்தில் நம்மளுடைய 12 பாவமும் நம்ம ஜாதகத்தில் குடும்பமாக இருந்தாலும் சரி, தனமாக இருந்தாலும் சரி, சொத்து விஷயமாக இருந்தாலும் சரி, கடன், நோய், எதிரி, வம்பு வழக்காக இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் எப்படி காட்டுது, எந்த நேரத்தில் எது விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கவனமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முன் எச்சரிக்கையோட முன் யோசனையோட நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளையும் வாழ்க்கை செயல்பாடுகளையும் நம்ம செய்யும் பொழுது என்னென்னா, எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகும்பொழுது அது எப்படி வழிகாட்டுகிறதோ, எவ்வளோ கிலோமீட்டர் போகணும், எந்த இடத்துல திரும்பணும், எந்த மாதிரி இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி விஷயங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரிப்பை பிளான் பண்ணி நம்ம போகும் இடத்த போய் சேர்றோமோ, அதே மாதிரி இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்திங்கன்னா துல்லியமான ஒரு நம்மளோட கர்மா பாத் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை அலைன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக தேவையற்ற விரயங்களும் தேவையற்ற மன சங்கடங்களை அவாய்ட் பண்ணி தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாத பலன்கள் வந்து ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் ஒரு 2 months வந்து நீங்கள் பாடுபட்டிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு அலைச்சல் இருந்திருக்கும், கெட்ட பேர், அவமானங்கள். நாட் ஒன்லி இந்த 2 மாதம், இந்த கடந்த ஒரு 5 வருஷமாகவே இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டீங்க, நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு அவமானப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே வந்து கடகத்துக்கு ஏன் தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம், நமக்கே இந்த பிரச்சனை வருது, நம்ம அமைதியால இருக்கோம் அப்படின்னால நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும், கெட்ட பேர், அவமானம், நிறைய பேர்த்துக்கு வந்து டிவோர்ஸ். இதெல்லாமே இந்த கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா
குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இது எல்லாமே வந்து வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே. வாகனங்கள் மூலியமாக பிரச்சனை வந்திருக்கும். ஸோ தாயார் மூலியமாக பிரச்சனை வந்திருக்கும். இல்லாட்டி தாயார் வந்து நீங்கள் இழந்திருக்க நேரிட்டிருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4, 6, 8 இப்போ கனெக்ட் ஆகும்போது இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காம்பினேஷன். இது கடகராசிக்காரங்களே எப்படி சர்வை ஆனீங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை வந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இப்போ வருவீங்களா அப்படின்னு உங்களுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். எஸ், நீங்கள் வரப்போகிறீங்க. ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அப்போ 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதும், இவங்களை நம்ம ரொம்ப வாட்டி எடுத்துட்டோம். உங்களோட குலதெய்வ அருள், இஷ்ட தெய்வம் எல்லாமே உங்களை வந்து ஆசீர்வதிக்க போகிறாங்க. எல்லா பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு வந்து இந்த மே மாதம் கடக்கும் போது, ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் கெட்ட பேர் வாங்கினீங்களோ அதே வாய் உங்களை வந்து ஓகே இவங்க மேலே தப்பில்லை அப்படின்னு வந்து, ஏன்னா சுற்றி இருக்கவங்களால தான் பிரச்சனைன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிறவங்கள பேச்சை கேட்டு, சுற்றி இருக்கவங்களோட ஐடியாஸ் கேட்டு பண்ணும்போது உங்களுக்கு அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். பட் இப்போ நீங்கள் தெளிவாயிருப்பீங்க. நம்ம லைஃப்பில் என்ன பண்ணலாம், நம்ம குடும்பத்துக்காக என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை யார் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து இருக்கும்போது நீங்கள் பார்த்து எடுத்து வைப்பீங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து குலதெய்வ அருள், உங்களுடைய பித்திருக்களோட சாபம் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் மே மந்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் பெரிய தடையாக இருந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு நடக்காமே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நேரம். ஸோ திருமணம் உண்டானவங்க எல்லாத்துக்குமே வந்து திருமணம் நடக்க போகுது. தந்தை சொத்து, தந்தையால் நன்மைகள், அவரோட பென்ஷன் பணம் உங்களுக்கு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் நிறைய கோவில்களுக்கு போகிறீங்க. இப்போ இந்த காலகட்டமெல்லாம் என்ன கடவுள் நமக்கு இவ்வளோ சோதனை வருது, கடவுளெல்லாம் கும்பிடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இப்போ நிறைய பேர் வந்து கோயிலாக போகிறீங்க. ஏன்னா வந்து குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளியை ஏற்ற போகிறார். இது எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அண்ட் புது பார்ட்னர்ஷிப் வரப்போகுது. அந்த பார்ட்னர்ஷிப் மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. இதெல்லாம் பொது கருத்துக்களாக இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து தெளிவுபடுத்திக்கோங்க. உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. யாரை நம்பினீங்களோ அவங்க உங்களை யாரெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு நினச்சிங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிளானிங், எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்க இவங்க நம்மளை ஏமாத்துனாங்க, அதை வந்து நம்ம எப்படி முறியடிக்கலாங்கிற அந்த ஒரு பிளான் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் ஏமாந்தது போதும், கஷ்டப்பட்டது போதும், அவமானங்கள் போதும். இனி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பொற்காலம் வரப்போகுது கடகத்துக்கு. ஸோ இனி எல்லாமே உங்களுக்கு ஒரு தைரியமாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், கீழே என்னோட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே.
திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை. அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கடக ராசியில் பிறந்தோருக்கான மே மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இந்த மாத ஆரம்பத்தில் 4ஆம் இடத்திலிருந்து தன் பயணத்தை துவக்கிறார். அதனால் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், சுகக்குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு புதிய பொருளை வாங்குவதற்கான அலைச்சல் இருக்கும். வீடு வாங்கிறது, ஒரு கார் வாங்கிறது, ஸோ ஏதாவது ஒரு நகைகள் வாங்குறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். 14ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் இடம் வரார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியாட்களுக்கு தெரியாமல் சில ரகசிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 11ஆம் இடத்துக்கு வராரு 15ஆம் தேதிக்கு மேலே. அதனால் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை தீர்க்கறதுக்கான தகுதியை கொடுப்பாரு சூரியன். அதனால் உங்களுக்கு தலைமை பண்பை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டதிபதி சூரியன் சனி பார்வையில். உங்கள் பேச்சினால் லாபம் இருக்கும், ஆனால் பேச்சினால் வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு போயிடுவீங்க. உங்கள் அப்பா தனியாக புலம்பிகிட்டு இருப்பார், கத்திட்டு இருப்பார், சண்டை போட்டுட்டு இருப்பார் உங்கள் அம்மா கிட்ட. ஸோ பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நற்செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகளால் உங்களுடைய குடும்ப கௌரவம் உயரும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. இதனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படும். உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 10ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் உங்களுடைய பண விவகாரங்களில் அந்த நாட்களில் எதை பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணும். ஆனால் ஒரு நல்ல விஷயம், அன்றைக்கி செலவு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா குரு பார்வையில் சந்திரன் வந்துடுறார். நீங்கள் பேசுறது ஒரு வார்த்தையை விடுவீங்க. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பணம் தேவை இருக்குன்னா நீங்கள் பாட்டுக்கு வார்த்தையை விட்டுருவீங்க. ஸோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. நான் என்ன ஒரு 50,000 தான் நான் கொடுத்துட்றேன்,
இந்த வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க தெரியுமா, அதுதான் இப்போது. ஆனால் இந்த சுப செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வார்த்தையை விட்டுட்டு கடை வாங்குவீங்க, அதெல்லாம் கஷ்டப்படுவீங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படுவாங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட அனாவசியமாக சண்டை வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறதே ஈகோவில் பேசுகிற மாதிரி இருக்குது, அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. உறவுகள் வகையில் நீங்கள் விலகி இருக்கீங்க. எல்லாரையும் அரவணைச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கணவன் மனைவி உறவில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏதாவது வருமானம் கேட்டால் வராது. ஏன்னா வரத்துக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. அதனால் நீங்கள் எதுவும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நீங்கள் இப்போ முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இப்போ முதலீடு பண்ணிங்கன்னா நிலத்தில் முதலீடு பண்ணலாம். யூ கேன் இன்வெஸ்ட் இன் லேண்ட். வீட்டில் பண்ணலாம், லேண்டில் பண்ணலாம், நிலம், விவசாய நிலம் இதிலெல்லாம் பண்ணலாம். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். ஆனால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை ஒழுங்காக கட்டுறவங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்து அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹயக்ரீவ பெருமானை வணங்க வேண்டும். ஹயக்ரீவர் அப்படிங்கிறவரை வணங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ராஜமாதங்கி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள் எதுக்காக ஹயக்ரீவரை வணங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ எதையுமே அடுத்தவன் பேச்சை கேட்குற நிலைமையில் இல்லை. எல்லாமே எனக்கே தெரியும், இல்லை நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு பிடிவாதத்தில் இருக்கீங்க. சனி பார்வையில் சூரியன் வருதுனால. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதியானவர் யாருன்னு பார்த்தா ஒன்றா ராஜமாதங்கி, இல்லாட்டி ஹயக்ரீவர். அந்த ஹயக்ரீவ பெருமானுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வழிபட்டு வாருங்கள். நல்லறிவை கொடுத்து நல்வழிப்படுத்துவார். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு, அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வைகாசி மாத பிறப்பு.
இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது வந்து மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசிக்கு இப்போ நான் பேசுகிறத ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏற்கனவே பேசினதை டெலீட் பண்ணிடுங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு இருக்கார். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அடுத்தவங்க நல்லது சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இவன் எனக்கு நல்லது சொல்கிறானா கெட்டது சொல்கிறானா. இதுக்கு காரணம் என்னென்னா சனியின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால. இதில் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடம்பும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சனி செவ்வாய் சேர்க்கை, உடம்புல ஏகப்பட்ட அசதி இருக்குது. நிறைய மாற்றங்கள் உடம்பில் ஏற்பட்டுருக்கு. உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. அதுவும் நீங்கள் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடம்பில் அசதி, உடம்பில் வந்து அசௌகரியங்கள் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் மாதம் முற்பகுதியில், அதாவது அப் டு 15th மே, அது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள். அறிவியல் பூர்வமாக சிந்திப்பாங்க. இது அப்பா அம்மாக்கே, பெற்ற தாய் தந்தையருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த குழந்தைகளுக்கு இருக்குது. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். குறிப்பாக இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, சுயதொழில் செய்பவர்களுக்கும் சரி, கடன் ரீதியான முயற்சிகளில் சற்று தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படும். 6ஆம் இடத்துல சுக்கிரன், பொதுவாக சுக்கிரன் 6ல் இருந்தாலே செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமக்கிறதுக்கான நேரம் இது. அது 6ஆம் இடம்ங்கிறது வந்து கடன் ரீதியான முயற்சிகளிலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதி 14ஆம் தேதிக்கு மேலே, 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி, 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது சனியின் பார்வையில் சூரியன் வரதுனால, பித்ருக்காரகன் பித்ருஸ்தானாதிபதி சூரியன் சனியின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அது வந்து பித்ரு தோஷத்தை ஏற்படுத்துறது. எல்லா ராசிக்குமே ஏற்படுத்தும், ஆனால் உங்களுக்கு ஜாஸ்தி அது. ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன் சனியின் பார்வையில் வரார், பாதகாதிபதியின் பார்வையில். இதனால் உங்களுக்கு தந்தை மூலமாக சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் வரும். தந்தைக்கும் உங்களுக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதி உங்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் வரும். இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக கடுமையான அலைச்சலை சந்திப்பார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. அதனால் அலைச்சலை செஞ்சுருங்க, அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுங்கள். சாதாரணமாக ஒன்றும் இல்லை, வீட்டில் உங்கள் அம்மா வந்து கருவேப்பிலை வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டு திரும்பினோடனே 2வது வீட்டில் மளிகை கடை இருக்குது, நாயர் கடை இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு நாடார் கடை இருக்குன்னா அங்கே போகாதீங்க, தள்ளி போங்க, நடந்து போங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடங்க. அதாவது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் வேர்வையாக சிந்த வேண்டும். அதுக்கு நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கூடாது. எனக்கு இது நான் போய் வேலை பண்ணிட்டு வந்தால் எனக்கு இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வாலண்டியராக அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணுங்கள். இது ஒரு சூக்ஷ்மமான பரிகாரம். இதை பண்ணிட்டீங்கன்னா சனியுடைய அர்த்தாஷ்டம பாதிப்பு உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை கொடுக்காது. ஆனால் அது பண்ணலை அப்படின்னா உடம்பை படுத்து வச்சிரும், உங்களுக்கு நிம்மதி இருக்காது, உடம்புல அவ்வளவு ரோகத்தை கொடுத்துரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, சிலருக்கு வேலை இழப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஒன்றா உடம்பு படுக்க வைக்கும், இல்லாட்டி வேலையை போக்க வைக்கும். இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இது எல்லாமே இந்த மாதம் 11ஆம் தேதியோடு முடிஞ்சிடும். 11க்கு மேலே குருவோடைய பயிற்சி எப்படி இருக்க போகிறதோ அதனுடைய பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். குரு பயிற்சி 8ஆம் இடத்துக்கு போக போகிறார்.
ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைஞ்சாலும் அவருடைய பார்வை பலம் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு கிடைக்கும் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே. ஸோ உங்களுக்கு தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பணபலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் புதிய உறவுகள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக ஸ்ரீருத்ரம்னு சொல்லக்கூடிய மந்திரம் சிவனுக்கு உண்டான உன்னதமான மந்திரம். அந்த உன்னதமான மந்திரத்தில் மிருத்யுஞ்சய மந்திரம்னு ஒன்று இருக்குது. திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உர்வாருகமி வபந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதா ஆத்து. இந்த மந்திரத்தை யூடியூப்பில் கேளுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட கேளுங்க. இந்த மந்திரத்தை படிக்க தெரிஞ்சவங்க, சொல்ல தெரிஞ்சவங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 12 தடவையாக சொல்லிடுவாங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கும் தடுமாற்றங்கள் விலகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும், அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் பொதுவாக இந்த லாஸ்ட் ஒரு 2.5 years to 3 years பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஆயிருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஜுவல் பிளச் பண்ண இதை நிறைய சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இதை சொல்லி அடுத்தது என்ன நடக்கும் நான் சொல்லிடுறேன். சொத்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை விடுறது, அதாவது என்னென்ன நடக்கக்கூடாது எல்லாம் அப்படியே தொடச்சி வலிச்சுட்டு போயிருக்கும். பணம் வரும், ஒரு சைடு வரும், அப்படியே அதுக்கு மேலே செலவாகும். கடன் மேலே கடன், கடன் மேலே கடன், டாப் அப்பு, இப்படியே ஒரு ரொட்டேஷன்ல இருந்திருப்பீங்க. நினச்சி பார்க்கக்கூடாத எல்லா பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு 3-12, ஓகேங்களா. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இருந்து, ஓகே 7ல் தானே நிற்கிறாரு அப்படின்னா உங்களுடைய சனி வீட்டுக்கு குரு பாவி. அவர் 7ஆம் இடத்துல இந்த பாவியோட பார்வை தான் கொடுத்துருப்பாரு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இதை எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா 6ஆம் இடத்துல இருந்த குரு இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா பாவிகள் மறைந்தால் நல்லதான, குருவே மறைந்தாலும் அதற்கான ஒரு விஷயங்கள் கொடுப்பாரு. 6ஆம் இடம் வேலைகளை செஞ்சிருப்பார். கடன் வாங்குறது, கடன் மூலியமாக பிரச்சனைகளை சந்திக்கிறது, அது மூலியமா கோர்ட்டு கேஸ், ஸ்டே ஆர்டர்ஸ் இந்த மாதிரி போறது. அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை. நிறைய பேருக்கு அதுதான் நான் சொன்னேன், அந்த வேலை அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். நிறைய பேர் வேலை மூலியமா நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். நாடு விட்டு நாடு வர்றது, இப்போ உங்களுக்கே தெரியும் உலக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது மூலியமா எத்தனையோ பேர்த்துக்கு வேலை போயிருக்கும். அதுல முக்கியமா இந்த மகரம் கும்பமெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ இப்போ 7ஆம் இடத்துல குரு வர்றாரு. 7 அப்படின்னாலே சூப்பர். ஸோ ஆல்ரெடி 10 அப்படிங்க உங்களுக்கு தொழில கை வச்சு 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையை பார்த்துருப்பாரு. அப்போ 6ங்கிறது இந்த 10 தொழில் மூலியமாக கடன், தொழில பிரச்சனை, தொழில் மூலியமாக கோர்ட்டு கேஸ். இது இப்போ அது 7ஆம் இடத்த பார்வையா பார்க்கும்போது உங்களுடைய
அடுத்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய மூத்த சகோதரன் மூலியமாக ஒரு நன்மை, மாமனார் மூலியமாக ஒரு நன்மை, அதே மாதிரி வந்து உங்களுடைய லாபம் எல்லாமே நடக்க போகுது. ஸோ இந்த ஜூன் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல், அதுக்குண்டான பிளானிங், ஒரு தெளிவு எல்லாமே இந்த மாதம் நடக்க போகுது. ஸோ அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலம் வந்து அதுக்கான ஒரு தன வரவு, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னதான் குரு 6ல் மறைந்தாலும் ஒரு ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். அது மூலியமாக வந்து கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல் இருந்தாலுமே இப்போ அந்த தெளிவுபடுத்தி வந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துல தான் உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ள வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்க போகுது. ஸோ குரு நல்லது பண்ண போறாரு. அதே மாதிரி மற்ற கிரகங்களோட கன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த பார்வைகள் மூலிமா உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள் தரப்போகுது. ஸோ இப்போதான் உங்களுக்கு 7 நாட்டு சனிலேருந்து நீங்கள் விடுவிச்சாலும் ரொம்ப நல்லது நடக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தை நல்லா ஹேண்டில் பண்ணுங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா நல்லதும் இனிமேல் தான் நடக்க போகுது மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி, பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். இப்போ பாருங்க, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் ஒரு மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது அந்த அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்க போகிறோம். எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு எது மாதிரி பலனை கொடுக்க போகுது, உங்கள் கர்மவினை எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயத்தை உங்களுக்கு ஜாதகத்தில் அடுத்து வரக்கூடிய அமைப்பு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். இப்போ பாருங்க, மகர ராசிக்கு 2026 மே மாதம் எப்படி இருக்குன்னா, ராசி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும். குருவே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் பயிற்சி அடைகிறார். மே மாதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 7 நாட்டு சனியிலிருந்து நீங்கி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு மீண்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புக்கு வந்துட்டு இருக்கீங்கிறதா உண்மை. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இப்போ இது மாதிரி ஒரு ஆண்டு கிரகம் சஞ்சாரம் இருக்கும் பொழுது மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பார்த்தீங்கன்னா மீனத்திலேயே ராசி அதிபதியோட முதல் 2 வாரம் இருந்து சில மன சஞ்சலங்கள், சில ரெஸ்ட்லெஸ்னஸ், சில கோபதாபங்கள், சில சௌரிய கோளாறுகள்லாம் வந்து மே மாதம் 2 வாரம், முதல் 2 வாரம் மகர ராசிக்காரருக்கு செவ்வாய் சனியோட சேருவதனால் கொஞ்சம் அது மாதிரி ஒரு தாக்கங்கள் இருக்குது. ஆனால் மே செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியோட விலகிறது நல்ல அமைப்பு. 4ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்ப்பது தவறு இல்லை. அதே சமயத்தில் புதன் பாருங்க 4 இருந்து 5க்கு மாறி 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்துக்கு வருவது அருமை. அதே மாதிரி சூரியனும் 5க்கு வரார். அப்புறம் மாத கடத்தியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ சுக்கிரனே 5ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அருமையான ஒரு டைம். ஸோ கோல்டன் டைம் வந்து மே 2nd வீக், 3rd வீக், 4th வீக்லேருந்து வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் மகர ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. காதல் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் நல்ல கல்யாணமான தம்பதியருக்கு குழந்தைகளால் நற்செய்தி,
குடும்பத்தில் குதூகலம், வண்டி வாகனம் சேர்க்கை, வீடை வசதிப்படுத்திக்கிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள், கலகலப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மே 2026, குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே அற்புதமாக இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு இல்லாமல் வரவேண்டிய வாய்ப்புகளை கரெக்டாக நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டு இந்த குரு, சுக்கிரன், அதே சமயத்தில் புதன், அது மாதிரி கிரகங்கள்லாம் நல்ல ஒரு வசதிப்படுத்துவதற்காக ஒரு சுப விரயத்தை கொடுத்து நல்ல வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நம்ம போகக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். வெளிநாடு விஷயங்கள், வெளிமாநில விஷயங்கள், சுப செலவுகள், இது எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் வருமானமும் இருக்குது. ஸோ இது அற்புதமான ஒரு காலத்தை நீங்கள் வந்து மகர ராசிக்காரங்க இவ்வளவு தூரம் கடந்த 2-3 வருஷமாலாம் ஜென்மசனி, அஸ்தம சனி எல்லாம் தாக்கி ஜென்மசனி, பாத சனியிலேருந்து வெளியில் வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். காதல் விஷயத்தில் இருக்கிறவங்க, காதல் செய்து கொண்டு இருக்கிறவர்கள், காதல் கை கூடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பர்மிஷன், கன்சென்ட்டு, ஒத்துழைப்பு, பர்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக உண்டு. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுப முதலீடு பண்ணி வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் மே மாதம் 2 வாரம், மார்ச் மாதத்திலாம் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள்னால் பாதிக்கப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றமாக மே 2026 குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரனோட வீட்டுக்கு வந்து நல்லா புரிதலோட, ஒரு ஆம்பிஷனோட, கிளாரிட்டியோட, கான்ஃபிடென்ட்டோட படிக்கக்கூடிய அமைப்புகள் மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, 10th 12th எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, மேற்படிப்புக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த டைம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் வந்து அவிட்டமா, திருவோணமா, உத்திராடமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்கள் தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்பில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய கர்மா எது மாதிரி விஷயத்தை காட்டுது, இந்த பொதுவான பலனை காட்டிலும் இன்னுமே துல்லியமான பலன்கள் என்ன, தசா புக்தி அந்தரம்னு நம்ம பிரித்து தசையை வருட கணக்கில் பார்த்து, புக்தியை 2 வருடம் 3 வருடம் லெவலில் பார்த்து, அந்தரம் பார்த்திங்கன்னா மாத கணக்கில் பார்த்து, சூக்ஷமம் வாரக்கணக்கில் பார்த்து எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்திருக்குது, எது மாதிரி பிராப்தங்கள் நம்மளோட ஜாதகத்தில் இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு சரி வராதுங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை திட்டமிட்டு அந்த செயல் அமைப்புகளை வடிவமைத்து அது மாதிரி நம்ம அந்தந்த நேரத்தில் நம்ம செய்து கொண்டே ஆனால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து, ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. ஒரு 20-25 வயசுக்கு மேலே நம்ம வேலைக்கு வந்துட்டோம், தொழிலுக்கு வந்துட்டோம்னா ஒரு 30-35 வருஷம் மேக்ஸிமம் நம்ம கெரியர் இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம். அதுக்கப்புறம் நம்ம முதல் மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாது. அந்த 30-35 வருஷம் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது பொறுத்து தான் நம்ம வந்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நோக்கி போகிறோமா அல்லது பிரச்சனையை நோக்கி போகிறோமாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷனரி விஷயங்கள் பண்ணோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் நாம் வந்து தேவையில்லாமல் அதிகப்படுத்தி கொள்ளாமல், எப்படி மழை பெய்யும் பொழுது கொடையை பிடித்து கொண்டு நம்மளை நாமளே கொஞ்சம் பாதுகாத்து கொள்கிறோமோ அதே போல் இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அது எது மாதிரி விஷயத்தை காமிக்குது, நம்ம என்ன பிறவி பயன் என்ன, எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பிறந்திருக்கோம், எது நமக்கு நேச்சுரலாக நல்லா வரும், எது நமக்கு ஃபார்ச்சுனேட்டாக யோகமாக இருக்கிறது, எது நமக்கு அவயோகமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் பாஸ்டில் நம்ம என்ன நடந்ததுங்கெல்லாம் பேசி சிங்க் ஆகி இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட்டு போகக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன, அடுத்தது வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை
அமைப்புகளை திட்டங்களை தீட்டி அதுக்கு சேர்ந்த மாதிரி செஞ்சோம்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்ல பலன் அனுபவிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் நம்ம கர்மாவை மாற்றிட முடியும் அப்படிங்கிறதுல சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் என்ன விஷயம் எப்படி நடக்குது எது மாதிரி இது விஷயங்கள் காட்டுதுங்கிறது தெரிந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மென்டலாக ப்ரிப்பேர்ட் ஆகி நம்மளுடைய பிராப்தங்களை நம்ம அதிகரிக்க முடியும், நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், அதிகரித்துக்க முடியுங்கிறதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய விஷயங்கள் வேலையா தொழிலா, காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா, வெளிநாடா உள்நாடா, கவர்மெண்ட் ஜாபா ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி அமைப்புகள், இது மாதிரி ஒருத்தர் ஒரு வயசுக்கும் நமக்கு கேள்விகள் நிறையா இருக்குது, நம்மளுடைய சாய்ஸஸ் நிறையா இருக்குது. அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் தான் கரெக்டாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக ஃபில்டர் பண்ணி அதில் போனோம்னா தேவையற்ற சமய வரைகளை தவிர்த்து எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு புது புது விஷயங்கள், அதாவது என்னென்னா லக்னத்தை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ குரு பார்க்கும்போது என்ன அப்படின்னா நிறைய கோவில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். புதுசாக ஒரு ஸ்டெப்பு, புதுசாக ஒரு ஸ்டடீஸை ஏதாவது ஒன்று புதுசாக படிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல புகழும் இருந்திருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து ஒரு சில புகழ்ச்சிகள் இதெல்லாமே வந்து உங்களை புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள காட்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவர்கள் உங்களுடைய புகழ்ந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு திறமையாக வந்து உங்களுடைய திறமை வந்து வெளிப்படக்கூடிய அந்த திறமை ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு கடன், நகை வச்சு வந்து பிளச் பண்ணி கடன் எடுக்கிறது, அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு கடன் வாங்குறது. ஏன்னா வந்து குரு எந்த இடத்தை பார்க்கிறாரு அந்த இடத்தை அதிகரிப்பார் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த கடன் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா அது மூலிமா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போது லக்னத்தை பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட முயற்சிகள் இருந்தாலும் நீ வரப்போகிற ஜூன் மாதத்துல வந்து உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ வந்து 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய செவ்வாய் வீடு. அப்போ வந்து என்னென்னா வருமானம் ஸ்பீடாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போது புது முயற்சிகள் மூலிமா நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க, அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலிமா நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. ஏன்னா அதுக்கான அந்த பிளான், அதுக்கான ஒரு அறிவு, அதுக்கான ஒரு தெளிவு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரு இந்த காலகட்டத்தில் கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருந்தாலுமே வந்து அடுத்தது வந்து உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ புதுசாக வந்து ஏதாவது ஒரு வாகனங்கள் வாங்கலாம், உங்களுடைய தாய் மூலியமாக ஒரு சொத்துக்கள் இதெல்லாமே நடக்கும். ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, வீட்டில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதெல்லாமே நடக்கும். பட் இருந்தாலும் சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சில கஷ்டங்கள், என்ன கஷ்டம் அப்படின்னா அந்த தீராத வயிற்று வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஏதாவது ஒரு வயிறு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். வெளியில் போகிறது சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சனி ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு பணம் வரும்போது கரெக்டாக அதை வந்து சேமித்து வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல போகிறேன் துலாம்க்கு. ஏன்னா அனாவசியமாக செலவு பண்ண வேண்டாம். சேமித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வரும்போது எல்லாமே ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கரெக்டாக டாக்டர்ஸோட அட்வைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க. புதுசாக வந்து ஒரு நகை வாங்குறீங்க, புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிதானித்து செயல்படுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை, ஆல்ரெடி கடன் வாங்கும்போது அது மூலிமா ஒரு ப்ரெஷர் சந்திப்பீங்க. கடன் தீர ஏதாவது ஒரு ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அனாவசியமான ஒரு வேலைகளில் ஈடுபடுவது தவிர்த்துக்கோங்க. இதை பண்ணணும் அதை பண்ணணும் அந்த பிளானிங் வச்சிங்கன்னா கொஞ்சம் அது வந்து ப்ராப்ளம் ஆகும்.
ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டீங்க, இதெல்லாம் வேண்டான்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஸோ கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ தெளிவாகி கொஞ்சம் சீர்படுத்துறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு சண்டை இல்லாமல் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க, சண்டை போடாமல் போங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே எல்லா கிரகங்கள் வேலை செய்யும்போது நம்ம நிதானிச்சுட்டு செயல்படும் போது அது நல்லா இருக்கும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு ஃபேவராக இருந்து சிறப்பான வாழ்க்கையை தருவாங்க. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.